கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 4வது மாதத்தின் முதல் நாளில் மிகுந்த குழப்பத்தோடும் மிகுந்த வேதனையோடும் என்ன செய்வதென்று தெரியவில்லையே. நான் இன்றைக்கு அநேக காரியங்களில் பின்வாங்கி போய்விட்டேனே, என் சந்தோஷத்தை இழந்து விட்டேனே, என் சமாதானத்தை தொலைத்து விட்டேனே, நான் யார் என்பதையே இன்றைக்கு மறந்து போய்விட்டேனே, என்னுடைய அழைப்பை நான் மறந்து விட்டேனே. ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தாரோ, என்னை நம்பி எந்த பெரிய பொறுப்பை கொடுத்தாரோ அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு நான் மூலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேனே. என்னால் மறுபடி எழும்ப முடியுமா? என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேனே. சில காரியத்தை செய்ய முயற்சிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், ஆனால் முடியாத அளவிற்கு நான் சோர்ந்து போய்விட்டேனே. என்னை தற்போதைய பலத்தினால் ஒரு அடியை கூட ஆண்டவருக்காகவோ அல்லது முன்னேறுவதற்காகவோ எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு நான் நின்று கொண்டிருக்கிறேனே. யாரிடத்தில் நான் ஆறுதலுக்காக போவேன்? யாரிடத்தில் என்னுடைய பாரத்தை எல்லாம் சொல்வேன்? யார் எனக்கு சரியாக எனக்கு ஆலோசனை கொடுப்பார் என்று அங்கலாய்த்து கொண்டு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு பிரியமான தாயே, உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் அநேக விதத்தில் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சற்று வித்தியாசமாய்த்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அநேக நேரத்தில் நாம் சந்தோஷமாயிருக்க, நமக்கு பிரியமானவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கிறோம், அவர்களுக்கு பிடித்ததை செய்கிறோம். ஆனால் கடைசியில் நடக்கிறது என்ன? நம்மை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்வதே இல்லை. அநேக நேரத்தில் நாம் அவர்களுக்காக என்று அநேக காரியங்களை செய்தாலும் நம்முடைய கஷ்டத்தையோ, நம்முடைய இழப்பையோ, நம்முடைய வேதனையையோ, அல்லது நாம் எந்த சூழ்நிலையின் வழியாய் கடந்து வருகிறோம் என்பதையோ, நம்முடைய கஷ்டத்தையோ கூட புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் தான் நாம் தள்ளப்படுகிறோம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்து, நான் இவர்களுக்காக எவ்வளவோ நான் காரியத்தை பார்த்தேன், அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று எவ்வளவோ நான் யோசித்தேன், ஆனால் நான் கஷ்டப்படுவேன் என்று ஒருவரும் யோசிக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவருக்காக இப்பொழுதாவது நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் என்னுடைய இந்த பலத்தினால் முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ அவர்களை திருப்திப்படுத்தினது போதும். ஏனென்றால் அவர்களை ஒரு நாளும் திருப்திப்படுத்தி முடிக்கவே முடியாது. நீ என்ன செய்தாலும் அவர்கள் உன்னை குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். நீ என்ன செய்தாலும் அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். ஆகவே அவற்றை விட்டுவிடு. முன்பு எப்படி என்னில் நீ மகிழ்ச்சியாயிருந்தாயோ, என்னிடத்தில் நேரத்தை செலவிட்டு என்னுடைய வேதத்தை வாசித்து என்னோடு உறவாடி என்னுடைய காரியங்களை நீ கற்றுக்கொண்டு அது மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து கொண்டிருந்தாயே, அந்த அன்பிற்கு திரும்பி வா. அப்பொழுது உன்னிடத்தில் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பிற்பாடு நீ விரும்புகிறதை விட மேலானதை நீ எளிதாய் பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இந்த காரியத்தில் இந்த மாற்றத்தை உண்டாக்கும், இது மாறிவிடாதா, இத்தனை நாட்களாய் ஜெபிக்கிறேனே என்று கேள்வி கேட்பதையும் புலம்புவதையும் விட்டுவிட்டு, ஆண்டவரே இந்த மாதத்தில் நான் உம்மோடு அதிகமாய் செலவிட போகிறேன், மனுஷர்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உம்மோடு தான் நான் நேரம் செலவிட போகிறேன் என்று தீர்மானம் எடுங்கள். அதாவது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். பிற்பாடு உங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் மாத்திரமல்ல, எல்லாமே நிறைவேற்றப்படும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.